அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பிட்காயின் கான்செப்ட்ட பார்க்க போறோம். இதுல நான் உங்களுக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இன்ட்ரோடக்ஷன் குடுக்கேன். என்னோட வீடியோஸ் எப்படின்னா, நம்ம பிட்காயின பத்தி கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுவோம் டெய்லி. அதோட டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோலயும் பிட்காயின பத்தின கொஞ்சம் இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். அதுதான் என்னோட கோல். என்னோட கோல் வந்து என்ன சொல்றது, நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் பிட்காயின பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இது வந்து பிட்காயின் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வருது. எல்லா கண்ட்ரீஸும் அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் அத பேச ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் அத என்ன சொல்றது? வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு ஜட்ஜ்மென்ட் வேணும். இப்போ மத்த எல்லாரும் வாங்குறாங்க, மத்த எல்லாரும் பிட்காயின பத்தி பேசுறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம வாங்குறது வந்து அப்படி வாங்கலாம். அது உங்க விருப்பம். ஆனா அத பத்தி புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் வந்து என்னன்னா, ப்ரூஃப் ஆஃப் வொர்க். இந்த ப்ரூஃப் ஆஃப் வொர்க்னா என்னது? இது வந்து இட்ஸ் எ சிம்பிள் பசில். இந்த பசில் என்னன்னா, நம்ம வி ஹவ் த மைனர் ரைட்? த பிட்காயின் மைனர்ஸ்னா யாரு? த ஒன் ஹூ கிரியேட்ஸ் எ நியூ பிளாக். யாரு அந்த புது பிளாக்க வந்து பிட்காயின்ல பிளாக் செயின்ல ஆட் பண்ண போறாங்களோ, அவங்கள தான் மைனர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மைனிங் மிஷின்ஸ வாங்கி வச்சு நெறைய பேர் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின் மைனிங் மேப்ப பார்த்தா தெரியும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து நெறைய பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்த்தோம்னா யுஎஸ், அலாஸ்காவும் யுஎஸ் தான். சைனால கொஞ்சம் அதிகமா இருக்கு. யூரோப்ல சர்டன் பிளேசஸ். அப்புறம் இந்தியாலயும் பிட்காயின் மைனிங் ஆக்சுவலா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த 211 பெட்டா ஹேஷஸ்ங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஹேஷ் ரேட் வந்து ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் எ மெஷர். ஸோ எவ்வளோ ஹேஷஸ் பெர் செகண்ட் ஒரு மிஷினால கம்ப்யூட் பண்ண முடியும். இந்த என்டையர் பிட்காயினோட ஹேஷ் ரேட்ங்கிற கான்செப்ட் வந்து இந்த டோட்டலா இவ்வளோ பிட்காயின் நோட்ஸ் மைன் பண்றாங்கல்ல. ஸோ அத்தனை பேரும் சேர்த்து டோட்டல் நெட்வொர்க் எவ்வளோ ஹேஷ் ரேட்ட குடுக்குறாங்கன்னு. ஓகே. இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் இந்த நெட்வொர்க்கோட ஹேஷ் ரேட். கரண்ட் நெட்வொர்க்கோட ஹேஷ் ரேட் வந்து அரவுண்ட் 800 எக்ஸா ஹேஷஸ் பெர் செகண்ட். ஸோ கிட்டத்தட்ட 800 into 10 to the power 18 ஹேஷஸ். ஹேஷஸ்னா என்னது? இந்த ஷார்ட் ஆஃப் 6 அல்காரிதம் இருக்குல்ல, இந்த ஷார்ட் ஆஃப் 6 அல்காரிதம் கம்ப்யூட் பண்றது பேர் தான் ஹேஷிங். இந்த ஷார்ட் ஆஃப் 6 அல்காரிதம்னா என்னங்கிற அல்காரிதமோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதோட சோர்ஸ் கோட் வந்து இந்த லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்கை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சோர்ஸ் கோட் இருக்கும். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் அதை ரீட் பண்ண முடியும். ஈவன் ஜஸ்ட் சம் பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை ரீட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இது வந்து பிட் வைஸ் ஆர் ஆப்ரேஷன் சொல்லுவோம். கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம எஃபர்ட் போட போட நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஷார்ட் நோட்டிஸ் அல்காரிதமோட கோ எதுக்காண்டி இந்த ஷார்ட் நோட்டிஸ் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஸோ ஹேஷ் அல்காரிதம்க்கு வந்து சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரீ இமேஜ் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா, y கொடுத்தோம்னா நம்மளால நம்ம யூஸ்வலா ஃபங்க்ஷன் இந்த நோட்டேஷன் எழுதுவோம். f of x is equal to y அப்படின்னு. ஸோ இதோட அவுட்புட் கொடுத்தா அதோட இன்புட்டை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம பசில்ஸ்ல. இந்த சின்ன சின்ன பசில் புக்ஸ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். 2, 4, 6, 8 அடுத்த நம்பர் என்னது? ஸோ பேசிக்கா இது வந்து மல்டிப்ளைங் பை 2. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10 நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் இந்த ஷார்ட் அவுட் 6 அல்காரிதமோட அவுட்புட் வந்து நீங்க ஒன்னொன்னா ஃபீட் பண்றீங்க. ஓகே, இந்த ஷார்ட் அவுட் 6 ஃபர்ஸ்ட் 1 குடுக்கீங்க, அடுத்து 2 குடுக்கீங்க, 3 குடுக்கீங்க, 4 குடுக்குறீங்க. அப்படி கொடுத்துட்டு அடுத்தது ஷார்ட் அவுட் 6 ஆஃப் 5 என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா அது வந்து முடியாது. ஏன்னா அது வந்து அந்த பேட்டர்னே இல்லாத மாதிரி அதை ரொட்டேட் பண்ணி ஷஃபில் பண்ணி பண்றது தான் இந்த அல்காரிதமோட யூனிக்னஸ். ஓகே. ஸோ இது பேர் ப்ரீ இமேஜ் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் கொலிஷன் ரெசிஸ்டன்ட். கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னொரு கான்செப்ட். கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 5, 10. ஸோ ஷார்ட் ரூட் 6 ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் ரூட் 6 ஆஃப் 10. இந்த மாதிரி ஒரு கொலிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இட் இஸ் பாசிபிள். கம்ப்யூட்டேஷனலி இட் இஸ் பாசிபிள். ஆனால் இட் இஸ் நாட் ஃபீசிபிள். என்ன அர்த்தம்? ஏன்னா 2 to the power 256 ரொம்ப பெரிய நம்பர். ஸோ 10 to the power 78ங்கிறது இப்போ கரண்ட் இந்த பிட்காயினோட ஹேஷ் ரேட்டை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா கிட்டத்தட்ட நம்ம 10,000 வருஷம் கிடையாது. 10,000 1,00,000 வருஷம் ஆனாதான் இதே ஹேஷ் ரேட்ல கண்டினியூ பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த கொலிஷனை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் 2 கொலிஷன் வந்து வெரி ஸ்மால். நம்ம என்னதான் கொலிஷனை கண்டுபிடிச்சாலுமே அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து அல்காரிதமிக்கா சிஸ்டமேட்டிக்கா ஒரு சம் பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து அந்த மாதிரி இன்னும் ஷார்ட் 6 அல்காரிதமோட அட்டாக் யாரும் டெவலப் பண்ணல. அதான் ஷார்ட் 6 அல்காரிதமோட செக்யூரிட்டி.
ஓகே. இப்போ பிட்காயின் மைனர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றது டிரான்சாக்ஷன்ஸ கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ யூசுவலா 100,000 டிரான்சாக்ஷன்ஸ் கிட்ட ஒரு பிட்காயின் மெம்பூல்ல இருக்கும். ஐ மீன் ஆன் ஆவரேஜ். ஸோ மைனஸோட கோல் வந்து தே வில் கலெக்ட் அப் டு 2000 டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு பிளாக்லயும் ஆன் ஆவரேஜ் 2000 to 3000 டிரான்சாக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் சர்டன் ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து இப்போ நீங்கள் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஹவு டு யூஸ் அ பிட்காயின் வாலெட் நம்ம வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பேரோ வாலெட்டை வச்சு எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறது. அந்த டிரான்சாக்ஷனில் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதில் வந்து ஃபீஸை நம்மளாலே செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபீஸ் அதிகமாக செட் பண்ணீங்க அப்படின்னா மைனர்ஸ் வந்து உங்களை டிரான்சாக்ஷனை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லா மைனர்ஸும். ஃபீஸை கம்மியாக செட் பண்ணீங்க அப்படின்னா அது லோ ப்ரையாரிட்டி அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாக கன்ஃபார்ம் ஆகும். டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் வந்து நான் ஆவரேஜ் 10 மினிட்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு நியூ பிளாக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 10 to 15 மினிட்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு இந்த பிளாக் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இதில் இந்த நான்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா ரேண்டம் நம்பர். ஏன்னா நம்ம பார்த்தோம்ல ஷார்ட் ஃபிரிஸ் அல்காரிதமோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ரீமேஜ் ரெசிஸ்டன்ஸ் இந்த கோலிஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன சொல்றது இந்த பசிலை வந்து சம் ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த நான்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அவங்க ரேண்டமாக தான் அந்த நான்ஸ் வேல்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணி அது ஷார்ட் ஃபிரிஸ் அல்காரிதம் மீன் அதை கண்டுபிடிச்சு இந்த லெஸ் தேன் திஸ் நம்பர் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் மைனர்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் மைனர்ஸோட ரோல். ஸோ ஒன்ஸ் அந்த மைனஸ் வந்து அவங்க என்ன சொல்றது அந்த கரெக்டான ரேண்டம் நம்பரை கண்டுபிடிச்ச உடனே அந்த பிளாக்கை வந்து மற்ற அவங்களோட நெய்பரிங் நோட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட பிட்காயின் நோட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 50 பியரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணும் இந்த 50 பியர்ஸுக்குமே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் பிளாக் அந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த நோட்ஸ்க்கு வந்து அந்த பிளாக்கோட மெசேஜ் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் அந்த பிளாக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக்ல இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதான் ரோல் ஆஃப் த மைனர்ஸ். ஓகே. அவங்க பிளாக் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணும், எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் நான்சென்ஸ் ரேண்டம் வேல்யூ டு சால்வ் திஸ் பசில். இப்போ இந்த என்டையர் பிட்காயின் மைனிங் இண்டஸ்ட்ரியை ஒரு சிங்கிள் கவர்மெண்டாலேயோ இல்லை ஒரு சம் கார்பரேஷன் மாதிரி என்டைட்டியாலேயோ டேக் ஓவர் பண்ண முடியுமா? ரைட். அப்படி அவங்க டேக் ஓவர் பண்ணா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? சப்போஸ் இப்போ யூஎஸ்ஏல ட்ரம்ப் பிரசிடென்டா வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றது சைனா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவர் பார்க்கறது கிடையாது. சைனாவை கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்றாரு. மேபி ரஷ்யா கூட அவங்களுக்கு என்ன சொல்றது சம் டென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ யூஎஸ் வந்து டிசைட் பண்ணாங்க, ஓகே நம்ம தான் வந்து என்ன சொல்றது இந்த பிட்காயினோட மைனிங் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்சஸ் கம்ப்யூட்டேஷன் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் போட்டு அவங்க ஹேஷ் பவர் இப்போ கரண்டா 800 ஹேஷ் ரே ஐ மீன் எக்கா ஹேஷஸ் பெர் செகண்ட் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து மேபி 1000 எக்கா ஹேஷ் எக்ஸாஹேஷ் பெர் செகண்ட்ஸ் வரைக்கும் அவ்வளோ என்ன சொல்றது பிட்காயின் மைனிங் நோட்ஸ் எல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் அவங்களால அந்த பிட்காயின் நெட்வொர்க்கோட டேக் ஓவர் பண்ண முடியும்? அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஓகே. அப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றது இந்த ரஷ்யால இருந்து ஒரிஜினேட் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ் இந்த சைனால இருந்து ஒரிஜினேட் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ் எதையுமே அவங்க வந்து பிளாக்ல இன்க்ளூட் பண்ணாம என்ன சொல்றது அதை இக்னோர் பண்ணலாம். இட்ஸ் அன் அட்டாக் ரைட். நம்ம அந்த மாதிரி டேரிஃப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்டன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஐ மீன் இப்போ சைனா ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவில் போய் விற்கணும்னா சர்டன் டேக்ஸ் ஹையர் டேக்ஸ் கேட்டணும் அந்த மாதிரி டேரிஃப்ஸ். அதுக்கப்புறம் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ சிரியா ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது பிட்காயின்லையுமே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் எவ்வளோ நேரம் இதை வந்து அவங்க ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும் அதுதான் அந்த கேள்வி ரைட். ஸோ பிட்காயின் வந்து இந்த 2021 ரொம்ப ஃபேவரட்டான நம்பர். ஸோ எவ்ரி 2100 பிளாக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிட்காயின் நெட்வொர்க் வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த எவ்ரி 2100 பிளாக்ஸை மைன் பண்றதுக்கு மீன் ஆன் ஆவரேஜ் இட் வில் டேக் 14 days. ஓகே 2 weeks. இப்போ அந்த என்ன சொல்றது யூஎஸ் வந்து ஹேஷ் ரேட்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி இதை நெட்வொர்க் டேக் ஓவர் பண்ணி இந்த 2100 பிளாக்ஸை ரொம்பவே ஃபாஸ்டா லெட்ஸ் சே 5 daysல அவங்க மைன் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்னா ரீஅட்ஜஸ்ட் பண்ணும். இந்த டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ரைட். ஸோ இங்க வந்து R0 இருக்கு.
ஸோ இந்த R0ங்கிறது சர்டன் டிஃபிகல்ட்டி. இப்போ இதே இது என்ன பண்ணும், இவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்றது என்னது? 10 ஜீரோ சொல்லிரும். ஃபர்ஸ்ட் 10 ஜீரோக்கு கீழ இருந்தா மட்டும் தான். அதோட ஸ்மாலா இருந்தா மட்டும் தான். இருக்கிற நம்பர் இருக்கிற இந்த SHA-256 ஹேஷ் அவுட்புட்ட மட்டும் தான் பிட்காயின் நோட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி அத என்ன சொல்றது? ரீஅட்ஜஸ்ட் பண்ணிரும். அதுக்கு பேர் தான் டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மென்ட். ஒன்ஸ் அப்படி ரீஅட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, யுஎஸ் வந்து அதே பேஸ்ல இந்த டோட்டலா டாமினேட் பண்றதுக்கு அவங்க போட்ட எல்லா எலக்ட்ரிசிட்டி இன்புட், எல்லா எக்கனாமிக் இன்புட், அந்த ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க இன்னும் டபுள் ஆக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துரும். சோ அது வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காது ஆன் த லாங் ரன். ரைட்? சோ எக்கனாமிக்கலி இன்ஃபீசிபிள், கம்ப்யூட்டேஷனலி இன்ஃபீசிபிள். அதுக்கப்புறம் இன்சென்டிவ் மெக்கானிசம். இன்சென்டிவ் மெக்கானிசம்னா என்னது? இது ஹேஷ் ரேட் அதிகமா இருந்தா நீங்க உங்களுக்கு எப்பவுமே பிளாக் கிரியேட் பண்ண முடியுங்கிற கான்செப்ட் கிடையாது. இப்படி என்ன சொல்றது? மீன் இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க அப்படின்னா பிட்காயினோட நெட்வொர்க் செக்யூரிட்டி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பீப்புள் வந்து ஸ்டில் they will buy bitcoin and the மத்த மைனர்ஸும் they will still get new they will still be able to mine new blocks. அதாவது மத்த மைனர்ஸாலையும் இண்டிவிஜுவல் மைனர்ஸாலையும் என்ன சொல்றது புது பிளாக்ஸை மைன் பண்ண முடியும். ஓகே, பட் அவங்களுக்கு அப்படி மைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா வந்து அப்படி என்ன சொல்றது இந்த ரஷ்யா, சைனா அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சென்சார் பண்ணாங்க, பேன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றது டிரான்சாக்ஷன் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் மேபி ரஷ்யாவில் இருக்கிற ஒரு மைனர் இல்லைனா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மைனர்ஸ் அவங்களாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஏன்னா பிட்காயின் பிளாக் ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிளஸ் சர்டன் அமௌண்ட். ஸோ நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், வை பிட்காயின் பிரைசஸ் கீப் இன்க்ரீசிங்கிற வீடியோ. அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எப்படி ஒரு புது பிளாக்கை கிரியேட் பண்ணா புது பிட்காயின் கிரியேட் ஆகுது. இப்போ கரண்டா ஒரு நியூ பிளாக்கும் 3.125 பிட்காயின்ஸ் கிரியேட் ஆகும். இனிஷியலா அது வந்து 50 பிட்காயின்ஸ் இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் அது வந்து 25 ஆச்சு. 16க்கு அப்புறம் 25 to 12.125, 20க்கு அப்புறம் 6 பாயிண்ட் சம்திங், இப்போ 24க்கு அப்புறம் 3.125. ரைட்? ஸோ அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன ஆகும்? யூஎஸ்ல இருக்கிற யூஎஸை விட்டு மற்ற மைனர்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்றது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் ஆவாங்க. ரைட்? ஸோ கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகே, அப்படி டேக் ஓவர் பண்ண நினைக்கிறவங்க, அதாவது பிட்காயினை அட்டாக் பண்ண நினைக்கிறவங்க வந்து பிட்காயின் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றது அடிக்க இன்ஸ்டா நிற்கும் பிட்காயின் நெட்வொர்க், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எதுனா ஏதாவது சந்தேகம் அப்படின்னா தயக்கப்படாமல் டவுட் கேளுங்க. உங்களுக்கு இல்லை ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க காலேஜில் படிக்கலாம், மேபி அவங்க இந்த கான்செப்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருப்பேன். ஸோ என்னோட கோல் வந்து என்னது, பிட்காயினை பற்றி நாலேஜை வந்து நம்ம தமிழ் மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோல். ஓகே, இவ்வளோ தூரம் பார்த்ததுக்காக மிகவும் நன்றி.